கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பயப்படாதீங்க. இயேசப்பா உயிரோடு இருக்கிறார். அவர் உங்களோடு இருக்கிறார். உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். கலங்காதீங்க. ஏன் வாழணும், இந்த பூமியில் வாழ்ந்து என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படிலாம் நினைக்காதீங்க. நம்பிக்கையாக இருங்க. விசுவாசத்தை விட்டு விலகாதீங்க. இயேசப்பா அற்புதங்களை செய்வார். சரியா? இந்த நாளில் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 17:6. தேவனே, நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன், எனக்கு செவி கொடுக்கிறீர். என்னிடத்தில் உம்முடைய செவியை சாய்த்தின் வார்த்தையை கேட்டருளும். தேவனே, நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன், எனக்கு செவி கொடுக்கிறீர். கெஞ்சினால் செவி கொடுப்பார். இங்கே சங்கீதக்காரர் சொல்லும்போது சொல்கிறாரு, ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன், நீர் எனக்கு செவி கொடுக்கிறீர். பாருங்களேன், அதாவது சில பிள்ளைங்க தாய் தம்புகிட்ட சில காரியத்துக்காக கெஞ்சி கேட்பாங்க. சில பிள்ளைங்க மிரட்டி கேட்பாங்க. மிரட்டி கேட்குறதுக்கும் கெஞ்சி கேட்குறதுக்கும் வித்தியாசம் உண்டு. சிலர் ஆண்டவர்கிட்ட மிரட்டி கேட்பாங்க, எங்களுக்கு இதை தந்துடும் ஆண்டவர், தரலைன்னா நாங்கள் இப்படி செய்துடுவோம், அப்படி செய்துடும், உண்மை ஆராதிக்க மாட்டோம், சர்ச்சைக்கு போக மாட்டோம், உமா நாங்கள் இனி தேட மாட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கெல்லாம் ஆண்டவர் அசைய மாட்டார். சரியா? இது ஒரு தவறான ஜெபம், தவறான கேட்குற ஒரு காரியம், தவறாக கேட்குறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரிடத்தில் கெஞ்சும் போது தான் தேவன் இறங்குவார். மோசேயை பாருங்களேன், யாத்திரம் புஸ்தகத்தில் வாசித்தா தெரியும். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிர ஆராதனை செய்த பொழுது ஆண்டவர் அழிப்பே நிற்கிறாரு. மோசே கெஞ்சி பிரார்த்தித்தாங்கள் இருக்குது. அதில் மோசே கெஞ்சி பிரார்த்தித்தாராம். உடனே ஆண்டவர் என்ன செய்தாராம்? மனஸ்தாபப்பட்டு இறங்கினாராம். தேவ பிள்ளைகளே, கெஞ்சி கேளுங்க, செவி கொடுப்பாருங்க. இன்றைக்கி என்ன பிரச்சனையோடு இருக்கிறீங்க? வியாதியில் கஷ்டப்படுறீங்களா? பண நெருக்கடியா? அதாவது குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரிவினையா? பிள்ளைகள் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்களா? வீடு கட்டிற இடத்துல பிரச்சனையா? வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையா? பிஸ்னஸில் ப்ராப்ளமா? கர்த்தருடைய ஊழியத்தில் பிரச்சனையா? தேவ சமூகத்தில் வாங்க, தேவ சமூகத்தில் அமர்ந்துருங்க, முழங்கால் படிடுங்க, இயேசப்பட்ட கெஞ்சுங்க. அப்பா, இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை தாங்கப்பா, ஒரு அதிசயத்தை செய்யுங்கப்பான்னு கெஞ்சி பாருங்க. உடனே மன இறங்குவாருங்க. சில பிள்ளைங்க அப்பா அம்மாட்ட, அப்பா இதை தாங்கப்பா, அம்மா இதை தாங்கப்பா, எனக்கு ஸ்கூலுக்கு இன்றைக்கி காசு தேவைப்படுது, எனக்கு டூருக்கு விடுங்கப்பா, அம்மா எனக்கு டூருக்கு போகிற காசு தரணும்னு கெஞ்சி கேட்கும்போது மன இறங்கிடுவாங்க. சரியா? அதே போல் ஏசப்பா மன இறங்க போகிறாரு. அவர்கிட்ட கெஞ்சி கேளுங்க, அவர் செவி கொடுப்பார். அற்புதங்களை பார்க்க போகிறீங்க. நம்புவீங்களா? விசுவாசிப்பீங்களா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மிடத்தில் கெஞ்சி மன்றாடும் பொழுது எங்களுடைய கெஞ்சுதலுக்கு செவி கொடுத்த அற்புதங்களை செய்கிறவரே, இன்றைக்கு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்டு இதோ அடியனோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவரை கண்ணோக்கி பாரும். இவர்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்கலாம், என்ன தேவை இருக்கலாம்ப்பா, உம்மிடத்தில் கெஞ்சி மன்றாடும் பொழுது நீர் செவி கொடுத்து அற்புதம் செய்து உம்முடைய பிள்ளைகளை உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். குறிப்பாக தகப்பனே, இந்த நாளில் ஆண்டவரே, பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறேன். எல்லா குடும்பங்களும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவரே, இன்னும் குறிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தங்களுடைய காரியங்களை அநேகர் ஜெப குறிப்பாய் அனுப்பியிருக்காங்க. அவர்களுக்காக மன்றாடுகிறேன். அற்புதங்களை செய்தருளும். பெரிய சாட்சியை எழுப்ப ஆண்டவரை குறிப்பாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைங்களை ஆசீர்வதிப்பீராக. நீர் அப்படி செய்துவிட்டபடியால் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.